எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம 2-3 நாளாகவே கர்மாவை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கோம். இன்றைக்கும் கர்மா டாபிக் தான், நாளைக்கும் கர்மா டாபிக் தான். ஏன்னா இந்த கர்மாங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நம்ம இந்த இந்த உலகத்தில் எந்த விதமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, அதாவது என்ன மெட்டீரியலிஸ்டிக்காக, அதாவது லௌகீக வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஆன்மீக பாதையில் பயணம் பண்ணாலும் யாருக்கானாலும் அந்த கர்மாங்கிறது ஒன்று தான். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த புனரபி ஜனனம் புனரபி மரணம், அதாவது இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட முடியும். அப்போ நம்ம முக்தி வேணும்னு சொல்லி சும்மா இப்படி முக்தின்னு சொல்லிகிட்டு இருந்ததுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் கடைபிடிக்கணும். அந்த நிறைய விஷயங்களை பற்றி தான் ஒவ்வொரு வீடியோலையும் திருப்பி பல கோணங்களில் அலசி ஆராய்ஞ்சு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகேயா? ஸோ இதெல்லாம் இப்போ நிறைய பேருக்கு இதை பற்றி முன்ன தெரியல, நிறைய பேர் அதை பற்றி யோசிக்க கூட இல்லை. அதான் உங்கள் வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு வீடியோ போட்டது தான் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது. அதில் தான் எல்லாருமே முழிச்சுக்கிட்டாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? ஓகே, நான் படித்தேன், வேலைக்கு போனேன், சம்பாதிச்சேன், கல்யாணம் பண்ணேன், குழந்தை குட்டிகளை பார்க்குறேன், அம்மா அப்பாவை பார்த்துக்கிறேன், தங்கச்சி தம்பிகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சேன், மாமியார் மாமனாருக்காக உழைக்கிறேன். அந்த மாதிரி அது நான் செய்கிறது தான் பெரிய மகத்தான வேலை, என்ன மாதிரி எந்த தியாகியும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற நினைப்பில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். கடைசியில் இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னு ஒரு கேள்வியை போட்டு தான் எல்லோரும் முழிச்சுக்கிட்டாங்க. அடடா, நான் செய்கிறேன், இவ்வளோ தூரம் செய்கிறேன், இதுக்கு மேலே வேறு ஒரு நோக்கம் இருக்கா? அது என்னது? ஒரு நாணயத்தில் ஒரு சைடு தான் இந்த 50% இவ்வளோ ஓட உழைக்கிறேன், மாடாத உழைக்கிறேன், ஓடா தேஞ்சு உழைக்கிறேன், அப்படி இருந்து இது 50% தான் சொல்லிட்டாங்களே, அப்போ அடுத்த 50% என்ன அப்படின்னு இப்போ தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அது நல்ல விஷயம். அதில் இவ்வளோ நாள் செய்யலை, இவ்வளோ நாள் அதை பற்றி யோசிக்கலைன்னா தப்பு இல்லை. நமக்கு இப்போ தான் அந்த டைம் வந்தது, நல்ல வீடியோ பார்க்குறோம், ஃபாலோ பண்ணுறோம், இப்போவாது டைம் கிடச்சிதே, இப்போவாது நமக்கு இதெல்லாம் தெரிய வருதே, அதுவே நமக்கு சந்தோஷம். ஏன்னா நம்மளாவது இதெல்லாம் வீடியோ பார்த்து கேட்டு நோட்ஸ் எழுதி ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனையிலேயே இருக்கோம். நிறைய பேர் ஃபாலோவும் பண்ணுறோம் இல்லையா? ஆனால் எத்தனையோ கோடானு கோடி ஜென்மங்கள் இப்போவும் இந்த பூமியில் இருக்காங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை, எந்த நாலேஜும் கிடையாது, எந்த அறிவும் கிடையாது. முதல்ல நமக்கு அறிவு வேணும். அறிவு இருந்தால் தான் அதை ஞானமாக மாற்ற முடியும் இல்லையா? அப்போ இதெல்லாம் தெரியாமலே வாழ்க்கையை நடத்தி ஓட்டிகிட்டு போகிறவங்க கோடானு கோடி மக்கள் இருக்காங்க. அவங்களோட பார்க்கும்போது நம்ம எவ்வளவோ தேவையில்லை. ஓகேயா? அப்போது இந்த கர்மாங்கிறது மகாராஜாவுக்கும் ஒன்றும் இல்லாத ஏழைக்கும் ஒரு பிச்சைக்காரனுக்கும் ஒரே ரூல் தான். லா ஆஃப் கர்மாங்கிறது எம்பரர் ஆனாலும் சரி, மகாராஜாவானாலும் சரி, ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, எல்லாம் 2 பேர்த்துக்கும் ரூல் ஒன்று தான். ஓகே? அப்போது இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், ஏன் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, நம்ம லைஃப்பில் இந்த முக்தி கிடைக்கிறது, இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலேருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம கெட்ட கர்மா செய்யாமல் இருக்கணும். அப்போது எங்கேயாவது லிஸ்ட்டு இருக்கா? யாராவது லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா? கோடானு கோடி புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஒரு ஆள் கூட இதெல்லாம் தான் நல்ல கர்மா, இதெல்லாம் தான் கெட்ட கர்மா, இந்த நல்ல கர்மாவை செய்யுங்க, கெட்ட கர்மாவை விடுங்கன்னு யாராவது ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்களா? யாரும் ஒன்றும் கொடுக்கல. அப்போது அதை பற்றி நம்ம பல கோணங்களில் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதை பற்றி பெரியவங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கணும், கேட்கணும், தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு நாளைக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு புரிஞ்சு நல்லதை பண்ணி கெட்டதை விளக்கிறதுக்கான அறிவும் ஞானமும் நமக்கு கிடைக்கும். அதனால தான் திருப்பி இதையே பல கோணங்களில் அலசி ஆராய்ஞ்சிட்ருக்கேன். ஓகேயா? உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுங்கிற ஒரு ஆசையில். இப்போது இன்றைக்கும் நேற்றுக்கு பார்த்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. நேற்றுக்கு என்ன பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் கர்மா.
இப்போ டைப்ஸ்னால் எதை எடுத்தாலும் அதில் பல ரகங்கள் இருக்குங்க. இப்போ அரிசி கடைக்கு போகிறீங்க, ஒரு அரிசி மண்டிக்கு போகிறீங்க, அதில் பலவிதமான அரிசிகள் வச்சுருக்காங்க. பச்சரிசி இருக்குது, புழுங்கல் அரிசி இருக்குது, குதிரைவாலி இருக்குது, எவ்வளோ விதமான அரிசிகள் வச்சுருக்காங்க. அதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் கர்மா, டைப்ஸ் ஆஃப் ரைஸ் அப்படிங்கிறோம் இல்லையா. அரிசியில் பல ரகங்கள், புதுசாக வந்த அரிசி இருக்குது, 2 வருஷம் பழக்கான அரிசி இருக்குது, பாஸ்மதி அரிசி இருக்குது, என்னவோலாம் வெரைட்டிஸ் இருக்குது இல்லையா. அந்த மாதிரி இப்போ நமக்கு கடைக்கு போனோன்னா அந்தந்த வெரைட்டிஸ் எல்லாம் பேர் எழுதி வச்சுருக்காங்க, கிலோ என்ன விலைன்னு போட்டிருக்காங்க. அதனால் அப்போ உடனே நம்மளால் பார்த்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இதுதான் எனக்கு வேணும், குதிரைவால் தான் எனக்கு வேணும், ஜீரக சம்பா தான் எனக்கு வேணும், ஐயா ரேட்டு, இது ஜெயா, அப்படி இப்படின்னு பேர்களை பார்க்கும்போது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதை மாதிரி தான் கர்மாவையும் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்மளோட முன்னோர்கள் பல விதத்தில் பிரித்து சொல்லியிருக்காங்க. ஒரு விதத்தில் சொல்கிறேன், தலையில் ஏறுச்சுன்னா ஏறட்டும், ஏறலையா விடு. இன்னொரு விதத்தில் சொல்கிறேன், அதாவது தலையில் ஏற்றிக்க பாரு, அதுவும் முடியலையா வேறொரு விதத்தில் சொல்கிறேன். அதுதான் இந்த டைப்ஸ் ஆஃப் கர்மா. நம்ம பெரியவங்க நமக்கு வேண்டி நம்மளை புரிய வைக்கிறதுக்காக பல பேர்கள் வச்சு சொல்லியிருக்காங்க. ஆனால் வெட்டு 1 துண்டு 2, என்ன கர்மாவில் 2 தான் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் கர்மா, இல்லாட்டினா நெகட்டிவ் கர்மா. நல்ல கர்மா, கெட்ட கர்மா, அவ்வளோதான். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்ஸாக நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். அப்போ நேற்றுக்கு 3 டைப் ஆஃப் கர்மாவை பற்றி சொல்லிவிட்டு நான் முடிச்சிட்டேன். ஓகே. அதோட பாக்கி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படியா இருந்தாலும் அந்த 3 கர்மாவையும் இன்னொரு தடவை டச்சப் பண்ணிக்கலாம். ஏன்னா நேற்றுக்கு கேட்கும்போது புரியாதவங்களுக்கு இன்றைக்கி கேட்கும்போது சில சமயம் புரியும். ஓகேயா. அதுதான் ஒரு டீச்சரோட வேலை. அதனால் திருப்பி அதே தான் சொல்லிகிட்டே இருப்பேன். எல்லாருக்கும் புரிகிற வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கேன். ஓகே. அதில் தப்பு இல்லை. நேற்றுக்கு என்ன பார்த்தோம்? சஞ்சித கர்மா, பிராராப்த கர்மா, ஆகாமிய கர்மா. இதெல்லாம் வந்து சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ். ஓகே. சஞ்சினா பை. இப்போ சஞ்சித கர்மானா இப்போ ஒரு ஆள் ஒரு 300 ஜென்மம் எடுத்திருக்கார். அதான் மனுஷ ஜென்மம் மட்டும்தான். ஓகே. 300 மனுஷ ஜென்மங்கள் எடுத்து இது இப்போ வந்து 301வது ஜென்மத்தில் இருக்கார். அப்போது இந்த 300 மனுஷ ஜென்மங்கள் எடுத்ததில் எவ்வளவெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் கர்மாக்கள் பண்ணியிருக்காரோ அது எல்லாத்தையும் ஒரு ஸ்டோர் ஹவுஸில், ஒரு வேர் ஹவுஸ், ஒரு பெரிய கிடங்கு, ஒரு பெரிய ஸ்டோர் ஹவுஸில் போட்டு வச்சுருக்கோம். இல்லைன்னா ஒரு பெரிய மூட்டையில் போட்டு நம்ம முதுகில் போட்டு சுமந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகே. அந்த எல்லா 300 ஜென்மத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கர்மாக்களை ஒரு பேக்கில் போட்டு வச்சோம்னா அது எவ்வளோ பாரமாக இருக்குங்க, யோசித்து பாருங்கள். அதுதான் சஞ்சித கர்மா. ஓகே. அடுத்தது, இந்த சஞ்சித கர்மாவை எப்போ நம்ம கழிப்போம்? திருப்பி ஜென்மம் எடுத்து கழிச்சிட்ருக்கோம். ஓகே. அப்போது பிராராப்த கர்மா 2வது. பிராராப்த கர்மானா என்ன? இந்த சஞ்சித கர்மாவிலேருந்து ஒரு ஜென்மத்துக்கு அத்தனையும் நம்மளால் கொண்டு வந்து கழித்து அனுபவித்து தீர்க்க முடியவே முடியாது, யாராலையும் முடியாது. அப்போ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து, இப்போ நம்ம ஒரு பெரிய டின்னில் ஒரு 25 கிலோ அரிசி வாங்கி போட்டிருப்போம். தினமும் அதில் கையை விட்டு அரிசி எடுக்க மாட்டோம். அதுலேருந்து ஒரு 5 கிலோ இன்னொரு சின்ன டப்பாவில் போட்டு வைப்போம். அதுலேருந்து தான் நம்ம எடுப்போம். அதே மாதிரி சஞ்சித கர்மாவிலேருந்து கொஞ்சம் கர்மாவை இந்த ஜென்மத்துக்கு எடுத்துகிட்டு வந்து நான் அனுபவித்து தீர்க்கிறேன் அப்படின்னு சோல் பிளானிங்கில் நம்ம பண்ணுறோம். ஓகே. அந்த கொஞ்சம் எடுத்துன்னு வரோம் இல்லையா, அதுதான் பிராராப்த கர்மா. அப்புறம் ஆகமிய கர்மா, ஆகமி கர்மா. இது சான்ஸ்கிரிட் வார்த்தை ஆனதுனால நமக்கு ரொம்ப கிளியராகவும் தெரியல. ஆகாமிய கர்மான்னு சிலவங்க சொல்கிறாங்க, ஆகமி கர்மாங்கிறாங்க. ஆகமனம் வரவேற்பு அப்படின்னு அர்த்தம். அப்போது அதாவது நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இப்போது சஞ்சித கர்மாலேருந்து கொஞ்சம் பிராராப்த கர்மா கொண்டு வந்து இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சிட்ருக்கோம். நல்லதும் கெட்டதும் மாறி அனுபவிச்சிட்ருக்கோம். ஆனால் அனுபவிக்கிறதோட சும்மா இல்லை, புது கர்மா இந்த ஜென்மத்தில் பண்ணுறோம்ல. இந்த ஜென்மத்திலையும் அனுபவிக்கிறதுக்கு புறமே அனுபவிக்கிறது மட்டும் இல்லாமல்
புதிய புது 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 கர்மாக்கள் நம்ம உண்டாக்கிட்டே இருக்கோம்ல, அதுதான் ஆகாமிய கர்மா. அப்போ இந்த ஜென்மம் முடியும் போது இந்த ஆகாமிய கர்மா எங்கே போகும்? திருப்பியும் சஞ்சித கர்மாவோட போய் சேரும். அப்போ சஞ்சித கர்மாவில் இப்படியே ஆட் ஆகிட்டே இருக்கும். ஆட் ஆன் சேர்ந்து 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 அதுதான் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சி. அப்போ புனரபி ஜனனம் புனரபி மரணம், இப்படியே பிறந்து செத்து இப்படியே போனோம்னா நமக்கு எப்போ விமோசனம், எப்போ நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு முன்னாடி உள்ள பெரிய ஒரு கேள்விக்குறி. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கர்மா. அடுத்த கர்மாங்கிறது வேறொரு டைப். அதாவது அதோட இன்டென்சிட்டியை பொறுத்து. இன்டென்சிட்டினா அதோட வீரியம்னா அதோட சக்தி. அதோட சக்தியை பொறுத்து எவ்வளவு ஸ்ட்ராங்கான கர்மா அப்படிங்கிறத வச்சு நமக்கு நம்ம வாழ்க்கையில் பல விதம் நடக்குது. அந்த மாதிரி ஒரு கிளாசிஃபிகேஷன், அந்த மாதிரி ஒரு டைப்ஸில் பார்த்தோம்னா ஸ்ட்ராங் இன்டென்சிட்டி, மீடியம் இன்டென்சிட்டி, லோ இன்டென்சிட்டி, அந்த மாதிரி 3 இருக்குது. இப்போ ஸ்ட்ராங் இன்டென்சிட்டினா என்ன? அதாவது அந்த கர்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது பாசிட்டிவுக்கும் பொருந்தும், நெகட்டிவுக்கும் பொருந்தும். இப்போ ஒரு ஆளுக்கு பாசிட்டிவ் கர்மா ரொம்ப 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 புண்ணியம் பண்ணியிருக்கான், அதே சமயத்தில் கொஞ்சம் பாவமும் பண்ணியிருக்கான். அப்போது அந்த நிறைய புண்ணியம் பண்ணனால அவன் ஜென்மம் பிறக்கிறதே பெரிய ஒரு குடும்பத்திலையாக இருக்கும். அப்போ பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி, படிப்பு, அறிவு, ஞானம் எல்லாம் நிறைஞ்ச ஃபேமிலியில் போய் அந்த ஜென்மம் எடுக்கும் அந்த ஆத்மா. ஏன்னா இதெல்லாம் அனுபவிக்கணும்ல, அதுக்காக. அதே சமயத்து அது ஸ்ட்ராங் கர்மா தான். அதே மாதிரி நெகட்டிவ் கர்மாவும் அப்படி இருக்குது. நெகட்டிவ் கர்மாவில் எப்படி ஸ்ட்ராங்குன்னா, நிறைய குழந்தைங்கள் மென்டலி ரிட்டார்டடாக பிறக்குது, ஊமையாக பிறக்குது, குருடாக பிறக்குது, கைகால் இல்லாமல் பிறக்குது. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க நெகட்டிவ் கர்மா. ஓகேயா? இதுதான் இன்டென்சிட்டியை பொறுத்து ஸ்ட்ராங் கர்மா. இந்த ஸ்ட்ராங் எந்த கர்மானாலும் நம்ம அனுபவித்து தான் தீர்க்கணும். ஆனாலும் இந்த ஸ்ட்ராங் கர்மாங்கிறது, அதாவது பாசிட்டிவ் கர்மாங்கிறது ஒருத்தன் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ஓஹோன்னு வாழ்கிறான். அவனுக்கு எல்லாமே இருக்குது. 10 தலைமுறைக்கு அவன் குடும்பத்தில் சொத்து இருக்குது, படிப்பு இருக்குது, அழகு இருக்குது, செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி எல்லாம் இருக்குது. அப்போ மற்றவங்கள்லாம் பார்த்து வயிறு எறிகிறாங்க. வயிறெல்லாம் எரிஞ்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்னன்னுச்சா அந்த ஜென்மம் அவ்வளோ புண்ணிய கர்மாக்கள் பண்ணியிருக்கு, அதை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த ஜென்மம் எடுத்திருக்கு. அதே மாதிரி எத்தனையோ பேர் உடம்பால், ஃபிசிக்கலாக, மைண்டால், மென்டலாக ஒன்றும் இல்லாமல் கெட்டு போய் ஜென்மம் எடுத்து கஷ்டப்படுறாங்க. அதையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? சரி, புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தைங்கள் பிறக்குது. அப்படி பார்க்கும்போது தான் கடவுளுக்கு கண்ணே இல்லை, கடவுளுக்கு கண் இல்லை, மூக்கு இல்லைன்னெலாம் சொல்லி பிரயோஜனமே கிடையாது. இங்கே எந்த கடவுளும் இன்டர்ஃபியர் ஆகிறதே கிடையாது. நம்ம செஞ்ச கர்மா நம்ம அனுபவிக்கிறோம், அவ்வளோதான். அப்போது இப்போது மென்டலி ரிட்டார்டடாக ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்கு ஒன்றுமே தெரியாது, உலகத்தை பற்றின எந்த பிரஜையும் கிடையாது, அது பாட்டுக்கு ஜடமாக அப்படி கிடக்குது. அப்போது அதுலேயும் 2 விதமான சிச்சுவேஷனையும் நான் பார்த்துருக்கேன். சில ஃபேமிலிஸில் மென்டலி ரிட்டார்டட் குழந்தைங்க பிறக்கும்போது அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எவ்வளோ கஷ்டம், அந்த ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கெல்லாம் எவ்வளோ மனசு வேதனைப்படுது. ஆனாலும் சரி, நம்ம விதி, நம்ம தலையில் எழுத்து, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி அந்த குழந்தைய தள்ளி விட மாட்டாங்க. அணைச்சி வேண்டியதெல்லாம் செஞ்சு நல்ல விதத்தில் வளர்ப்பாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அந்த ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கெல்லாம் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு மென்டல் மெச்சூரிட்டி, சோல் மெச்சூரிட்டி இருக்குது. சோல் மெச்சூரிட்டி இருக்குன்னா அந்த அம்மாவும் அப்பாவுமே கல்யாணம் பண்ணும்போது, ஜென்மம் எடுக்கும்போது, சரி நான் இந்த மாதிரி ஒரு ஆளை கட்டிக்கிறேன், இல்லைனா நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கட்டிக்கிறேன், எனக்கு பிறக்கிற முதல் குழந்தை இந்த மாதிரி மென்டலி ரிட்டார்டாக இருக்கட்டும், அது ஒரு 30 வயசு 40 வயசு வரைக்கும் இருந்துச்சுன்னா
அதுக்கு வேண்டியதெல்லாம் நான் பண்ணுறேன், உடம்பாலையும் மனசாலையும் பணத்தாலையும் நான் பண்ணுறேன், அப்படி என்னோட நெகட்டிவ் கர்மாவை நான் கழிச்சிக்கிறேன் அப்படிங்கிற சோல் பிளானிங்கில் தான் இந்த அம்மாவும் அப்பாவும் பிறந்ததே. அந்த டைம் வரும்போது மீட் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, குழந்தைய பெற்றுக்கிறாங்க. அந்த குழந்தை மென்டலி ரிட்டார்டராக இருக்குது. அந்த குழந்தையோட சோல் பிளானிங் அப்படி. இந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கு, இந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இப்படி ஒரு டிசிஷன் இருக்குது, நான் மென்டலி ரிட்டார்டட் குழந்தைய பெற்றுக்கிறேன்னு. அப்போ அந்த அம்மாவோட வயிற்றில் போய் பிறக்கும். அது அந்த குடும்பத்தில் வருது. அந்த குடும்பத்தில் எல்லாம் இருக்குது, எல்லா சுக சௌகரியங்களும் இருக்குது. ஆனால் இந்த குழந்தையால் ஒன்றும் அனுபவிக்க முடியல. அது அந்த ஸ்ட்ராங் நெகட்டிவ் கர்மாவை எடுத்துகிட்டு வந்திருக்கு. சஞ்சித கர்மாலேருந்து பிராராப்த கர்மாவாக எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதனால் அதை அனுபவித்து தான் தீர்க்கணும். அதே சமயத்தில் வசதியான நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்ததுனால தினமும் அதை குளிப்பாட்டுறது, இல்லைன்னா அதை தனியாக கவனிக்கிறதுக்கு ஆள் வச்சுருக்காங்க, எப்போவும் நீட்டாக வச்சுருப்பாங்க, ட்ரெஸ்ஸை மாற்றி. சில சமயம் ஒரு நிறைய கஷ்டங்கள் இருக்குங்க. சாப்பாடு வாரி கொடுக்கணும், டாய்லெட் போனால் அலம்பி விடணும், ட்ரெஸ்ஸு போட்டு கொடுக்கணும். அதே அந்த மென்டலி ரிட்டார்ட குழந்தையெல்லாம் கூட வளருது இல்லை. 10 வயசு 15 வயசு பீரியட்ஸ் ஆகுது. பொன் குழந்தைன்னா பீரியட்ஸ் ஆகுது. அதுக்கு என்னன்னு தெரியுமா? அந்த அம்மா தான் எல்லாம் வச்சு விடணும், அந்த அம்மா தான் எல்லாம் கழுகி விடணும். பையனாக இருந்தால் 15 வயசு 20 வயசில் மீசை முளைக்குது, தாடியெல்லாம் வருது, அதையும் ஷேவ் பண்ணி விட வேண்டியிருக்கு. அந்த குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? யோசித்து பாருங்கள். சாப்பாடு வாயில் வச்சா சாப்பிட தெரியும். கக்கூஸ் போகிறதுனா நம்ம கொண்டு போகணும், குளிப்பாட்டுறது நம்ம. அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு இது. அதுக்கு ஸ்ட்ராங் கர்மான்னு சொன்னால் போகாதுங்க. ஸ்ட்ராங்கோட கர்மா. அதை அனுபவித்து தீர்க்கறதுக்காக இப்படி ஜென்மம் எடுக்கிறாங்க. அப்போ ஸ்ட்ராங் கர்மாங்கிறது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத அந்த குழந்தைங்களை அனுபவிக்கிறத வச்சு தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நான் வேறையும் பார்த்துருக்கேன். ஒரு தடவை அது சிலதெல்லாம் என்னை பார்த்தா என் மனசுலேருந்து மாறவே மாறாது. ஒரு தடவை ஒரு வழியாக போயிட்டுருக்கேன். ஒரு சாதாரணப்பட்ட ஒரு குடும்பம், ஒரு சின்ன வீடு, அதுக்குள்ளே நிறைய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. பேசுகிற சத்தம் எல்லாம் நமக்கு வெளியிலேருந்து பார்த்தா தெரியுது. அதில் ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு குழந்தை, ஒரு 10 வயசு 15 வயசு இருக்கும் போல் இருக்குது. அதை வெராண்டாவில் வெளியே செயின் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இந்த நாய்க்கு கட்டுற மாதிரி ஒரு பெரிய நீள சங்கிலி போட்டு அதை வெராண்டாவுக்கு வெளியே, ஆல்மோஸ்ட் வெராண்டாவுக்கு வெளியே போட்டு கட்டி வச்சுருக்காங்க. அது அங்கேயே மூத்திரம் போகிறது, மலம் போகுது, அங்கே சாப்பாடு சாப்பிடுது. அப்படி வீட்டிலேருந்தே ஒதுக்கி வைக்கிறாங்க சிலவங்கெல்லாம். அப்போ அதெல்லாமே அந்த சோல் பிளானிங்கில் இந்த ஜென்மம் எடுக்கும்போது நான் இந்த மாதிரி ஒன்றும் இல்லாத வீட்டில் பிறக்கணும், இல்லைன்னா என்னோடய அம்மா அப்பாவே என்னை தள்ளி வச்சுருவாங்க, பரவாயில்ல நான் கஷ்டப்படுறேன், கஷ்டப்பட்டு தான் என்னோட இவ்வளோ மோசமான கர்மா நான் செஞ்சுருக்கேனே, அதெல்லாம் நான் கழிக்கணும் அப்படின்னு சோல் பிளானிங் எடுத்துகிட்டு வருதுங்க. ஓகே, அதுதான் ஸ்ட்ராங் கர்மா. ரெண்டாவது மீடியம் கர்மா, மீடியம் இன்டென்சிட்டி கர்மா. இந்த மீடியம் இன்டென்சிட்டி கர்மானா அதாவது குறைபாடுகள் உள்ள வாழ்க்கை. ஆனால் அந்த குறைபாடுகள் இந்த மென்டலி ரிட்டார்டட் புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போது ஹெலன் கெல்லர் கதை படிச்சிருக்கீங்க. அந்த குழந்தை பிறந்து 2 வயசு வரைக்கும் கண்ணு நல்லா தெரிஞ்சுது. அது அழகாக அந்த கார்டனில் எல்லாம் சுற்றி விளையாடிச்சு, அந்த பூவோட எல்லாம் பேசிச்சு, ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தது. அதுக்கு டக்குன்னு ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு ஃபீவர் வந்தது, அதில் தான் கண்ணு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாக்கி உள்ள கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போது அதெல்லாம் கூட அந்த கர்மா தான். ஆனால் அந்த ஹெலன் கெல்லருங்கிற குழந்தைய வீட்டில் டியூஷன் வச்சு தனியாக இந்த இது பிரெய்லி இதெல்லாம் சொல்லி கொடுத்து அது பெரிய ஒரு ஆளாயிடுச்சு. ஓகே, அப்போது அந்த கஷ்டத்துலேயும் அந்த ஸ்ட்ராங் மீடியம் கர்மா, கண்ணு தெரியலங்கிற ஒரு குறைவை தவிர வேறு எந்த குறையும் இல்லை அதுக்கு. அப்படியும் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் மீடியம் கர்மா. அது லோ இன்டென்சிட்டி கர்மா. லோ இன்டென்சிட்டி கர்மானா இப்போ பாருங்களேன், ஒருத்தவங்களுக்கு ஒரு 6 விரல் இருக்கும். 6 விரல் இருந்தால் ரொம்ப லக்கோ இல்லையோ அதெல்லாம் சும்மா சொல்லி வைக்கிறாங்க. ஆனால் ஒரு 6வது விரல் இருக்கிறது நமக்கு பார்க்கும்போது ஆடாக தான் இருக்குது. அதை வச்சுட்டு பரவாயில்ல, அவங்க அதை அப்படியே மேனேஜ் பண்ணுறாங்க.
காலில் எக்ஸ்ட்ரா விரல், கையில் எக்ஸ்ட்ரா விரல், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஊனம், அதாவது ஒரு சிலையோட ஒரு கை நொண்டி ஆகிறது, ஒரு கால் நொண்டி ஆகிறது. அவங்களாம் வந்து ஆனாலும் எப்படியோ எதிர்நீச்சல் போட்டு பொழைச்சிட்டு தான் இருக்காங்க, வாழ்க்கையை நடத்திட்டு தான் இருக்காங்க. அவங்களால மேனேஜ் பண்ண முடியுது. ஓகே, அதெல்லாம் தான் அந்த லோ இன்டென்சிட்டி. ஸோ வெரி ஸ்ட்ராங் இன்டென்சிட்டி, மீடியம் இன்டென்சிட்டி, லோ இன்டென்சிட்டியில் இந்த கர்மாக்களை பிரிக்கலாம். அதனால்தான் இந்த மாதிரி உலகத்தில் எத்தனையோ பேர் ஜாலியாகவும் இருக்காங்க, நல்ல வாழ்க்கையும் வாழ்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, நிறைய தப்பு பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி அடுத்தது இன்னொரு விதமான கிளாசிஃபிகேஷன். அந்த கிளாசிஃபிகேஷனில் என்னென்னா 4 விதமாக சொல்கிறாங்க. இண்டிவிஜுவல் கர்மா, ஃபேமிலி கர்மா, கண்ட்ரி கர்மா, எர்த்து கர்மா அப்படின்னு 4 விதம். இதுவும் என்ன, எந்த விதத்தில் பார்த்தாலும் அது இண்டிவிஜுவல் கர்மா தான். அவங்கவுங்க செய்கிறத அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ ஹஸ்பண்டும் ஒய்ஃபு ரொம்ப அன்பாக இருக்காங்க. சரி, ஏங்க ஒய்ஃபு போய் ஹஸ்பண்ட்டை சொல்லுது, ஏங்க நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய தப்பு பண்ணியிருக்கேங்க, அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்களா, என்னோடய கர்மாவை, உன் வேலையை பார்ப்போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இல்லடி, ஐ லவ் யூ ஸோ மச், நான் உன்னோட கர்மாவில் பாதி எடுத்துக்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களா? யாரும் சொல்லவும் மாட்டாங்க. அது சொன்னாலும் அதை ஷேர் பண்ண முடியாது. அவங்கவுங்க பண்ணது அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும். அதுதான் இண்டிவிஜுவல் கர்மா. அப்போது அப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்களோட லைஃப் நோக்கத்தில் நான் சொல்லியிருக்கேன்ல, காயினோட நாணயத்தோட மறுபக்கம், அந்த மறுபக்கம்தான் இந்த இண்டிவிஜுவல் கர்மாவை நம்ம அனுபவித்து தீர்க்க வேண்டிய வழிகள். அதாவது பாசிட்டிவ் கர்மா எல்லாம் அனுபவித்து, நெகட்டிவ் கர்மாவையும் அனுபவித்து, அதை நிறையா மெடிடேஷன்லாம் பண்ணி, நிறையா சர்வீஸ் எல்லாம் பண்ணி, மற்றவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணி, அதாவது உடம்பால், மனசால், பணத்தால், என்ன நம்ம கையில் இருக்கோ அதை வச்சு நிறைய 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 சேவை பண்ணி அந்த நெகட்டிவ் கர்மாவெல்லாம் அதோட வீரியத்தை குறைக்கணும். அதுக்கு தான் நிறைய 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 புண்ணியங்கள் பண்ணணுங்கிறது. ஓகேயா? அது மாதிரி அது இண்டிவிஜுவல் கர்மா. அது மட்டும் இல்லை, இந்த இண்டிவிஜுவல் கர்மாங்கிறது சரி, ஒரு 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 குடும்பத்தில் ஒரு ஆள் இப்போ இத்தனை பேர் வீடியோ கேட்குறீங்க, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு ஆள் மட்டும் நல்லபடியாக மாறினா போகிறோம். அதுவே மற்றவங்க எல்லாரையும் நல்ல விதமாக மாறுறதுக்கு நீங்கள் ஒரு மாடல், ஒரு சாம்பிளாக இருப்பீங்க. அதனாலேயே கூட வீட்டில் அமைதியும் சந்தோஷமும் மற்றவங்களுக்கு மன மாற்றமும் பாசிட்டிவாகிட்டு வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ எல்லா விதத்துலேயும் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க கர்மாவை கழிக்கிறதுக்கு, நிறைய புண்ணியங்கள் செய்கிறதுக்கு உண்டான வழிகளை கண்டுபிடிக்கணும். இனிமேல் அதில் தான் நம்ம குறியாக இருப்போம். ஓகே, அது ஒன்று. அடுத்தது ஃபேமிலி கர்மா. இந்த ஃபேமிலி கர்மாங்கிறது என்ன? அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா, அப்பா, 3 குழந்தைங்க. இப்போது எல்லாம் இண்டிவிஜுவல் கர்மா தான். ஆனால் கூட இந்த 5 பேருமே ஏதோ ஒரே விதத்தில் கொஞ்சம் கர்மாக்கள் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த அம்மாவும் அந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் கல்யாணம் பண்ணினதே. அவங்களுக்கு அந்த 3 குழந்தைங்கள் பிறந்ததும் அது கணக்கு வச்சு தான் பிறந்திருக்கு. அப்போ இந்த 5 பேர்த்துக்கும் கொஞ்சம் காமன் கர்மா இருக்குது. அதாவது காமன் கர்மானா ஷேரிங் எல்லாம் முடியாது, இண்டிவிஜுவல் தான். ஆனால் ஒரே மாதிரி பண்ணியிருக்காங்க, ஒரே மாதிரி நல்லது பண்ணியிருக்காங்க, ஒரே மாதிரி கெட்டது பண்ணியிருக்காங்க. இப்போது எவ்வளவோ நம்ம நியூஸில் கேட்குறோம், நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம். இந்த விவசாயி குடும்பம் இல்லாமலும் பல குடும்பங்கள் ரொம்ப வறுமையில் வாடுது, நிறைய லோன் எடுக்கிறாங்க, அவங்களால லோனு கட்ட முடியல, அவங்களுக்கு இந்த வாழ்க்கையே ஒரு சுமையாக போகுது. அப்போது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் என்ன பிளான் பண்ணுறாங்க, சரிடி நான் நாளைக்கு 2 பாட்டில் விஷம் வாங்கிட்டு வரேன், அதை முதல்ல குழந்தைங்களுக்கு கொடுத்துருவோம், அப்புறம் நம்ம 2 பேரும் குடித்து செத்துருவோம். அப்போ இந்த கடன் தொல்லையெல்லாம் இனிமேல் நமக்கு எந்த கவலையும் இல்லை, நம்ம எதுவுமே தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை அப்படின்னு எத்தனையோ குடும்பத்தில் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. கடன் தொல்லை மட்டும் இல்லை, பல காரணங்கள் இருக்குது. அப்படி பண்ணும்போது அது ஃபேமிலி கர்மாவில் வரும்.
ஃபேமிலி கர்மானா அந்த இதில் 10 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 3வது குழந்தைக்கு 5 வயசு இல்லைன்னா 4 வயசு. அந்த 4 வயசு குழந்தைக்கும் இல்லைன்னா அந்த 3 குழந்தைங்களுக்கும் வாழ்க்கையை பற்றி என்ன தெரியும்? வாழ்ந்தாங்களா உருப்படியா? வாழ்க்கைன்னா என்ன, உலகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்லை. அப்போது அந்த 3 குழந்தைங்களோடையும் சோல் பிளானிங்கில் அப்படி நடந்திருக்கு. எப்படி? நான் இந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா வயிற்றில் பிறப்பேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி வரும், நாங்கள் வறுமையால் ரொம்ப கஷ்டப்படுறோம், அப்புறம் எங்களுக்கு பிறவி கொடுத்த இந்த அம்மா அப்பாவே எங்களை விஷம் கொடுத்து கொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு பிளானிங்கில் தான் வந்திருக்காங்க. அதனால்தான் அந்த ஃபேமிலியில் போய் பிறந்திருக்குங்க அந்த 3 குழந்தைங்களும். அப்போது இதெல்லாம் சரியா தப்பாங்கிறதெல்லாம் நம்ம இங்கே பேசலை, இதெல்லாம் தப்பு தான். ஓகேயா? இதெல்லாமே தப்பு. இந்த 5 பேர்த்துக்கும் இந்த நெகட்டிவ் கர்மாவோட கண்டினியூஷன் அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கும். அதில் ஜாஸ்தி எப்படின்னா அந்த அம்மா அப்பாவுக்கு தான். அதுலேயும் யார் ஐடியா கொடுத்தாங்க, யார் வாங்கிட்டு வந்தாங்க, எப்படி அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க, அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அவ்வளோ பெரிய கர்மா, நெகட்டிவ் கர்மாஸ். அதுக்கு இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்து அதை முடிக்க போகிறாங்களோ தெரியாது. ஓகே? ஸோ அதுதான் ஃபேமிலி கர்மாவோட அர்த்தம். அதே மாதிரி இப்போ கலியுகத்தில் எல்லாமே தப்பாக நடக்குது, எல்லாமே தலைகீழாக நடக்குது. அது வந்து கரெக்டு. கலியுகத்தோட ஒரு ஃபீச்சர் தான் அது. அதில் இப்போ பாருங்கள், இப்போ லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, ஆம்பளைங்களோட ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. அப்போ அந்த மாதிரி பேசுகிறாங்க, பழகுறாங்க. அப்போ ஹஸ்பண்டை விட இவன் நல்லா இருக்கானே அப்படி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் வருது. அது அந்த ஹஸ்பண்டுக்கு தெரியுது. அவன் விட்டுட்டு போகிறான். அவன் விட்டுட்டு போகிறது சரியா தப்பாங்கிறதெல்லாம் நம்ம இங்கே டிசைட் பண்ணலை. ஓகே? ஆனாலும் அவன் அந்த பொண்டாட்டியை விட்டுட்டு வேறு போகிறான். அப்போ அந்த குழந்தைங்கள யார் பாப்பா? அவங்க 2 பேர்த்துக்கு 2 சின்ன குழந்தைங்க இருக்குது. அதை யார் பாப்பா? அவன் கடமையை செய்யாமல் அந்த குழந்தைங்களையாவது பார்த்துருக்கணும். ஒய்ஃப் வேண்டான்னா வேண்டாம், அந்த குழந்தைங்களையாவது பார்த்துருக்கணும். அதையும் பார்க்காம விட்டுட்டு போயிட்டான். அப்போ அந்த பொண்ணுக்கு இன்னொருத்தனோட தொடர்பு இருக்குது. அப்போ அவன் சொல்கிறான், இந்த 2 குழந்தைங்களும் நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இது சரியில்லை. அப்படிங்கும்போது அந்த பெத்த தாயே அந்த 2 குழந்தைங்களுக்கும் விஷம் கொடுத்து கொல்றாங்க. இல்லைன்னா அந்த பெத்த தாயே 2 குழந்தைங்களையும் கிணத்துல தூக்கி போட்டு கொல்றாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. நிறைய நியூஸ் வந்திருக்கு. இதெல்லாம் இல்லைன்னுலாம் யாரும் சொல்ல முடியாது. உங்களுக்கும் தெரியும், எனக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. அப்போது அது எல்லாமே அந்த ஃபேமிலி கர்மா. அதனால தான் அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. அப்போ அந்த மாதிரி சோல் பிளானிங் செஞ்சுட்டு வந்ததுனால தான் அந்த பீரியடில் அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க இல்லையா? என்ன கஷ்டம், என்ன ரிலேஷன்ஷிப்பு, என்ன அது சரியோ தப்போ எதுவும் இல்லை. ஒரு அம்மாங்கும்போது ஒரு குழந்தைய பெத்த ஸ்திதிக்கு கடைசி வரைக்கும் ஒன்றும் வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 16-20 வயசு வரைக்கும் அந்த குழந்தைய படிக்க வச்சு அதுக்கு வேணுங்கிற துணி மணி எல்லாம் செஞ்சு சாப்பாடு கொடுத்து அது சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு அதை கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்க வேண்டியது அந்த அம்மா அப்பாவோட கடமை. நம்ம ஒன்றும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில், ஃபாரின் கண்ட்ரீஸில் இல்லை. 16 வயசு ஆனோன்னா வீட்டை விட்டு வெளியே போ, நீயே போய் சம்பாதி, நீயே போய் வேலை செஞ்சு இது பண்ணிக்கோ, நீயே கல்யாணம் பண்ணிக்கோ, பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டை விட்டு விரட்டுறது கிடையாது. நம்ம ஈஸ்டர்ன் கல்ச்சர், இந்தியன் கல்ச்சரில் அப்படி கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நடக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்குதுன்னா அதெல்லாம் ஃபேமிலி கர்மா. ஓகேயா? ஒரு கூட்டாய்மையில் அப்படி நடக்குது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி பாவங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி கண்ட்ரி கர்மா. கண்ட்ரி கர்மா என்ன? 2 கண்ட்ரிஸ் இடையில எப்போ பாரு போர், சண்டை நடக்குது. முன்னெல்லாம் ரொம்ப அது காமனாக இருந்தது. இப்போ அதை செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நிறைய கண்ட்ரிஸ் எல்லாம் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போவும் இன்றைக்கும் 2 கண்ட்ரிக்கு இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. சண்டை நடக்கும்போது அங்கே லேடிஸ் எல்லாம் கற்பழிக்கப்படுறாங்க. அதனால நிறைய குழந்தைங்கள் பிறக்குது. பொன் குழந்தைங்களையெல்லாம் சூறையாடுறாங்க, வேட்டையாடுறாங்க. அந்த குடும்பத்தில் இருக்க பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி நிறைய 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 நெகட்டிவ்ஸ் நடக்குது.
அதெல்லாம் ஏன் அவங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க? எத்தனையோ சினிமாவில் பார்த்துருக்கோம். இந்த சண்டை வரும்போது இந்த குழந்தைங்களை எல்லாம் அந்த தாய் வந்து கட்டில் மேசைக்கடியில எல்லாம் ஒளிஞ்சிருக்க வைப்பாங்க. நைட்டு பூரா அந்த குழந்தைங்க பயந்து 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 இருக்கும். தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம். ஆனால் ஏன் அவங்களுக்கு மட்டும் அப்படி நடக்குது அப்படின்னா, அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி ஏதோ நெகட்டிவ் கர்மாக்கள் பண்ணினனால தான் அந்த கண்ட்ரியில் போய் பிறந்திருக்காங்க. அதனால அவங்க கஷ்டப்படுறாங்க. ஓகே. அதே மாதிரி எர்த்து கர்மானாலும் அந்த மாதிரி அந்த பூமியில் நடக்கும்போது பிறக்கிறதுனால அந்த மாதிரி. இப்போ இந்தியாவிலையும் இது மாதிரியெல்லாம் நிறைய நடந்திருக்கு, இல்லைங்கலை. இப்போ நார்த்தில் ஜாலியன்வாலா பாக் போனீங்கன்னா அந்த பெரிய ஒரு கிணறு இருக்குது. அதில் எப்படி நடந்தது? பிரிட்டிஷர்ஸு நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் பெருசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி, எல்லோரும் வாங்க, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கே நான் சுதந்திரம் தரேன் அப்படின்னு எல்லாரையும் தண்டோரா போட்டு கூப்பிட்டு ஒரு இடத்துல நிற்க வச்சு எல்லாத்தையும் சுட்டு கொன்னாங்க. ஒவ்வொருத்தனையாக சுட்டு கொன்னுட்டு அத்தனை டெட் பாடிஸையும் அந்த கிணத்துக்குள்ளே எடுத்து போட்டாங்க. இப்போவும் அந்த ஜாலியன்வாலா பாகில் இருக்க அந்த பாகுனா அந்த என்ன பூங்கா, அந்த பூங்காவில் அவ்வளோ பெரிய கிணறு இருக்குது. அதுக்குள்ளே கொன்று போட்டாங்க இந்தியன்ஸை. அதே மாதிரி இந்த பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் நம்ம இந்தியன்ஸை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ட்ரெயினில் எல்லாரையும் ட்ரெயினில் ஏற வச்சு உங்களை வேறு இடத்துக்கு கொண்டு போகிறேன், உங்களுக்கு நல்லது தரேன்லாம் ஆசை காட்டி ட்ரெயினில் சுத்தமாக கதவை அடைச்சி, காற்று போகாத மாதிரி கதவை அடைச்சி, மூச்சு திணறி அட் அ டைம் அத்தனை ஆயிரக்கணக்கான ஆளுங்களை கொண்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கலெக்டிவ் கர்மானா இண்டிவிஜுவலாக கர்மா பண்ணினது. ஆனால் இத்தனை பேரும் ஒரே மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால்தான் ஒரே மாதிரி அவங்களுக்கு சாவு வந்திருக்கு, கஷ்டப்பாடு வந்திருக்கு. ஓகே. அதே மாதிரி இந்த டைட்டானிக் கப்பல், டைட்டானிக் சினிமா எல்லோரும் பார்த்துருப்பீங்க. டைட்டானிக் கப்பல் வந்து அன்சிங்கபிள் அப்படின்னு லேபிள் குத்தி வந்த கப்பல். அதுக்குள்ளே எவ்வளவு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி பண்ண முடியுமோ அவ்வளோ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி பண்ணி அது பெரிய தோதில் பெரிய ஷிப்பு பண்ணினாங்க. அது வந்து எந்த விதத்துலேயும் மூழ்காது அப்படின்னு லேபிள் குத்தி டிக்கெட்டு போட்டு ஆளுங்களை கொண்டு போச்சு. அதோட மெய்டன் வாயேஜ்னால் ஃபஸ்ட்டு ட்ரிப்பிலேயே ஒரு என்ன ஐஸில் போய் இடித்து எத்தனை பேர் செத்தாங்க. அதில் அன்சிங்கபிள்னு பேர் லேபிள் பண்ண ஷிப்பு அது எவ்வளோ எப்படி சிங்காச்சு? அது எத்தனை பேர் இறந்தாங்க? அப்போது அத்தனை பேருக்கும் அதே மாதிரி இறக்கணுங்கிற தலைவிதி, அவங்க பண்ண கர்மா அது மாதிரி. அதனால்தான் அதில் ஒரே ஷிப்பில் பயணம் பண்ணாங்க. அப்படியாச்சு. அதுலேயும் அந்த டைட்டானிக் ஷிப்பு மூழ்கும்போது நிறைய பேர் ஆர்டிகிள்ஸ் எல்லாம் எழுதினாங்க. நான் அப்போல்லாம் நியூஸ் பேப்பர்லாம் நிறைய படிப்பேன். இப்போ தான் நியூஸ் பேப்பரை நிறுத்திட்டேன், டிவியில் நியூஸ் கேட்குறதையும் கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டேன். ஏன்னா எங்கே போட்டாலும் இதே மாதிரி நெகட்டிவ் தான். அதனால தான் இதுக்கு கேட்குறதே கிடையாது. அதுக்கு மேல்பட்டு ஏதாவது நல்ல நியூஸ் எதாவது இருந்தால் காதில் விழ வேண்டியது தானாக காதுக்கு வரும் அப்படின்னு நினச்சி தான் இதெல்லாம் நிறுத்திட்டேன். ஆனால் முன்னெல்லாம் ஹிந்துவில் நிறைய ஆர்டிகிள்ஸ் எழுதுவாங்க, உட்காந்து படிப்பேன் நான். அதில் எத்தனை பேர் எழுதியிருந்தாங்க தெரியுமா? ஒரு ஆள் எழுதியிருந்தார், நான் 3 தடவை அந்த டைட்டானிக் ஷிப்பில் போகணுன்னு ஆசைப்பட்டு டிக்கெட் வாங்கிறதுக்கு போனேன். 3 தடவை எனக்கு நடக்காமல் போச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. கடைசியில் பார்த்தா அந்த கப்பல் மூழ்கியே போயிடுச்சு. எத்தனை பேர் இறந்தாங்க. அப்போ இந்த ஆளுக்கு அந்த கப்பலில் போகிறதுக்கும் விதி இல்லை, அந்த மாதிரி மூழ்கி இறக்கணுங்கிற தலையில் எழுத்து இல்லை. நல்லபடியாக வாழணும், இன்னும் கொஞ்ச நாள் வாழணுங்கிற அதனால தான் அந்த ஆளுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணியும் டிக்கெட் கிடைக்கல. அதே மாதிரி இந்த ஸ்ரீலங்காவில் இந்த சுனாமி வரும்போது ஒரு சண்டே காலையில் ஒரு ட்ரெயின் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகுது. பாயிண்ட் டு பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அந்த ட்ரெயினில் 1000 சீட்டு, 1000 டிக்கெட்டும் அன்றைக்கி விற்று போயிடுச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமை ட்ரெயின் ஃபுல்லு, 1000 டிக்கெட்டுக்கு 1000 விற்று போச்சு. அப்படி ட்ரெயின் போயிட்டுருக்கு.
அப்போ ஒரு பெரிய சுனாமி வந்து மொத்த ட்ரெயினையும் தண்டவாளத்தையுமே இழுத்துட்டு போய் நடுக்கடலில் கொண்டு போட்டுச்சு. அந்த ட்ரெயினே கடலில் முங்கி அதிலேருந்து 1000 பேர் இறந்துட்டாங்க. அப்போ யோசித்து பாருங்கள், அந்த 1000 பேரும் என்னெல்லாம் நினச்சி ட்ரெயினில் ஏறி இருப்பாங்க, என்னெல்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த 1000 பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் காமனாக ஒரு கர்மா பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒன்று 2 பேரும் எழுதியிருந்தாங்க. இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம், நான் ஓடி ஓடி வந்தேன் அந்த ட்ரெயினில் டிக்கெட் எடுக்கிறதுக்காக, கடைசியில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கவுண்டரே க்ளோஸ் பண்ணிட்டான், எனக்கு டிக்கெட்டே கிடைக்கல. கடைசியில் பார்த்தா அதே அவனுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் ஆயிடுச்சு. அப்போது இதை மாதிரி எல்லாம் அதே மாதிரி பிளெயினில் ஏறுறாங்க, பெரிய பெரிய போயிங், எல்லா விதமான வசதிகளும் இருக்குது, எல்லாம் இருக்குது. அது பாதியில் வானத்தில் போகும்போது பாதியிலே எரிஞ்சு போகுது, உடம்பு கருகி கீழே விழுது, அதோட பிளாக் பாக்ஸு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நடுக்கடலில் விழுகுது. இதெல்லாம் தான் இண்டிவிஜுவல் கர்மா, ஒவ்வொருத்தவங்க பண்ணினது. ஆனால் ஏதோ ஒரு இதில் காமனாக அவங்க பண்ணியிருக்காங்க, அதனால தான் காமனாக அவங்களுக்கு நெகட்டிவாக நடக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஃபேமிலி கர்மா, கண்ட்ரி கர்மா, எர்த்து கர்மா அப்படின்னு பல விதத்தில் பேசுகிறாங்க. ஓகே, ஸோ இதிலேருந்தெல்லாம் என்ன புரியுதுன்னா, ஒன்று இனிமேலாவது இத்தனை நாள் பண்ணது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாசிட்டிவும் நெகட்டிவும் பண்ணியிருக்கோம். பாசிட்டிவ் பண்ணுறதை பற்றி நமக்கு ஒன்றும் யோசிக்க வேண்டாம், ஏன்னா அது நல்லது. இந்த நெகட்டிவ் கர்மா பண்ணினோம் எல்லாருமே பண்ணியிருக்கோம், எல்லாருமே பண்ணுறோம், பண்ணிகிட்டே தான் இருக்கோம் இப்போவும். ஆனால் இனிமேலாவது இவ்வளோ தூரம் நம்ம கர்மாவை பற்றி டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்ட இதனால் இனிமேல் எந்தெந்த விதத்தில் நமக்கு நெகட்டிவ் கர்மாவை குறைக்க முடியும். அதாவது முதல்ல சிந்தனைகள், நம்மளோட யோசனைகள், நம்மளோட எண்ணங்கள் எவ்வளோ தூரம் பியூராக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். வார்த்தைகள், ஆக்ஷன்ஸ், இது எல்லாமே நம்ம மைண்ட்ஃபுல்லோட 100% அவேர்னஸோடு இருந்தால்தான் நமக்கு இந்த நெகட்டிவ் கர்மா பண்ணுறது குறையும். ஓகே, அதனால் இனிமேல் ஒரு சின்ன சுண்டு விரலை நிமித்தணும் மடக்கணுன்னா கூட நம்ம நல்லபடியாக யோசித்து பண்ணணும். ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டதுக்கு அடையாளம் அதுதான். ஸோ இனிமேல் ஜாஸ்தி பாசிட்டிவ் கர்மா பண்ணணும். நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண நெகட்டிவ் கர்மாவை எல்லாம், அதோட எஃபெக்ட் எல்லாம் குறைக்கணுன்னா நிறைய புண்ணிய கர்மாக்கள் பண்ணணும். அப்போது அடுத்த வீடியோவில் இந்த எப்படி நிறைய புண்ணிய கர்மாக்கள் பண்ணலாம், எப்படி இந்த அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.